அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு ஜோதிநிலை பிரசன்ன ஜோதிடர் குமரராஜ் பேசுறேன். இன்றைய பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, ராகுனுடைய திசை மொத்தம் 18 வருடங்கள் எந்த லக்னத்துக்கு நல்லது செய்யும், எந்த லக்னத்துக்கு தீமை செய்யும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப ராகு பொறுத்த வரைக்கும் வீடு கிடையாது. அதனால அவரு இருக்கிற இடம் தான் பாத்தீங்கன்னா, அவர் அந்த அந்த இருக்கிற பாவகத்தையும் அந்த கிரகத்தினுடைய காரகத்தையும் ராகு தான் வேலை செய்வார். அப்ப தான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த அவர் எடுத்துக்குவார். அதான் ராகுவோட பண்பு. அப்ப லக்னம்ங்கிறத நம்ம இதுல நிர்ணயிக்க முடியாது. இப்ப ராகு இருக்கிற இடம், அதுக்கு தகுந்தாற் போல செயல்பாடு. அப்ப 12 லக்னத்துக்குமே அவர் எங்க இருந்தா நல்லது, எந்த இடத்துல இருந்தா நல்லது, எப்படி இருந்தா தீங்கு செய்வார் அப்படிங்கிறது நம்ம அந்த திசாபுத்தி பலனால பார்த்துக்கலாம். மற்றதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா லக்னம் ஒரு வீடு இருக்கு, அதனால அந்தந்த லக்னத்துக்கு நன்மை தீமைகள் இது அதிபதியா வருவாங்க. இப்ப இவருக்கு அதிபதி இடம் இல்லை. இவர் எந்த பாவகத்தில் இருக்காரோ அந்த பாவகம் தான் அவருடைய வீடு, அதை அப்படியே ஹேண்டில் பண்ணிக்குவார். அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த லக்னத்துக்கு நம்ம ராகு வச்சு பார்ப்போம். இப்ப 18 வருடங்கள் இந்த ராகுனுடைய திசை ஒருத்தருக்கு வரும். இந்த ராகு திசையில இதுல அவர் இருக்கிற இடம் லக்னத்துக்கு எந்த லக்னமா இருந்தாலும் 1, 5, 9ங்கிற திரிகோணம், அதே மாதிரி 1, 4, 7, 10ங்கிற கேந்திர ஸ்தானங்கள், அதே போல உபஜயஸ்தானம். இப்ப இந்த 1, 5, 9 கேந்திர ஸ்தானங்களும் ஒரு மத்திய பலன் தான் கிடைக்கும் இந்த இடத்துல. அதே யோக பலனா கிடைக்கணும்னா அவர் உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கணும். உபஜயஸ்தானம்ங்கிறது 3, 6, 10, 11ங்கிறத உபஜயஸ்தானம். இந்த உபஜயஸ்தானத்துல இருக்கிறப்ப யோக பலன்கள் கிடைக்கும். சரி, இப்படி ஒரு சூழ்நிலையில ராகு இருந்தாலும் லக்னத்துக்கு அவரோட இருக்கிற பாவகம் எந்த பாவத்தில் இருக்காரோ, இப்ப 5ஆம் வீட்டுல இருந்தாருன்னா 5ஆம் வீட்டு அதிபதி யாரு, அந்த அதிபதி நீச்சமாக கூடாது, அஸ்தமனமாக கூடாது. அதே போல 6, 8, 12ல மறையக்கூடாது லக்னத்துக்கு. அதே மாதிரி ராகுக்கும் 6, 8, 12ல மறையக்கூடாது. அப்பதான் அந்த பலன் முழுமையா கிடைக்கும். அதே போல ராகு எந்த பாவகத்தில் இருக்காரோ அந்த பாவக அதிபதி அஸ்தமனம் நீச்சம் இருக்கக்கூடாது. 6, 8, 12ல ராகுவுக்கு 6, 8, 12லயும் மறையக்கூடாது, லக்னத்துக்கு 6, 8, 12ல மறையக்கூடாது. இது இந்த விதியில இருந்துச்சுன்னா தான் ராகு நல்ல ஸ்தானத்துல இருந்தாலுமே நல்லது செய்வார். அதே மாதிரி ராகு எந்த நட்சத்திரத்துல இருக்காரோ அந்த நட்சத்திர அதிபதியும் நீச்சம் அஸ்தமனம் இருக்கக்கூடாது. அதே போல 6, 8, 12ல மறையக்கூடாது. அதே போல ராகுவுக்கும் 6, 8, 12ல மறையக்கூடாது. அப்ப அந்த பலன்கள் திசானுடைய பலன்கள் கிடைக்காம போய் அளவா கிடைக்கல, நேர் எதிர்மறையா கிடைக்கும். ஏன்னா ராகுங்கிறவரை வங்கர கிரகம். அப்ப அது எதிர்மறையான பலன்கள் எல்லாம் கொடுத்துரும். அதனால நல்ல ஸ்தானத்தில் இருந்தாலுமே இந்த விதிகள் இருந்தாருன்னா கிடைக்கும். அப்புறம் செவ்வாய் வீட்டுல இருந்தாருன்னா ராகு நல்லது செய்ய மாட்டார். அப்ப செவ்வாய்க்கு பாத்தீங்கன்னா இப்ப விருச்சகமோ மேசத்துலயோ இருக்கிறப்ப நல்லது செய்ய மாட்டார். மேசத்துலயும் கூட ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கும், விருச்சகத்துல நன்மை கிடைக்குங்கிறது கஷ்டம். அப்ப அந்த விருச்சகத்தில் இருக்கிற ராகு இந்த 1, 5, 9ஆவோ இல்ல கேந்திரங்களாவோ ஒரு உபஜயஸ்தானமா வந்தாலும் கூட அந்த பலனை கொடுக்க மாட்டார், தலைகளாதான் கொடுப்பார். அப்ப அந்த மாதிரி விருச்சகத்துல இல்லாம இருக்கணும் ராகு. அப்ப இருந்தாலுமே சாரநாதன் நல்லா இருக்கணும், அஸ்தம் நீசம் இல்லாம, ராகுக்கும் மறையாம, லக்னத்துக்கும் மறையாம இருக்கணும். அப்பதான் முழு பலன்கள் கிடைக்கும். இந்த ராகு அப்படி நல்லா இருந்தா என்ன செய்வார், ஒரு வாழ்க்கை ஒருவருடைய வாழ்க்கைய ஏழையா இருக்கிறவன மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆக்குறது, ஒரு கோடீஸ்வரனை பிச்சை எடுக்கிற லெவல்ல கொண்டு போறது, தண்டனை கொடுக்கறது, ஜெயில் தண்டனையோ இல்ல ஒண்ணுமே சொத்து பத்தெல்லாம் பறிச்சிடுறது, சூசைட் பண்ண வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் கடன் நோய் அப்படி கொடுத்து ஆளை அலை விடுறது. 18 வருஷங்கள்னா 18 வருஷமே ஒரு நாடோடி வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த ராகு கொடுக்கறது அந்த நாடோடி வாழ்க்கைங்க. லக்னத்துக்கு 12ல இருக்கிறவங்களுக்கு அது இருக்கும். எங்கேயும் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அந்த கிளைமேட்லயும் கூட ஒரு விதமா போய் மாட்டுவாங்க. ஒண்ணு போய் வெயில்ல சிக்குவாங்க, இல்ல குளிர்ல சிக்கிக்குவாங்க, இல்லைன்னா அவங்க ஆகாத இடங்கள்ல. ஏன்னா அந்த உடம்ப சோதனைப்படுத்திட்டு அயன சயன சுகம்ங்கிற தூங்கவே விட மாட்டார். அப்ப அப்படி ராகு அலைச்சலை கொடுக்கக்கூடியவர். நல்ல ஸ்தானத்துல இருந்தாலுமே நல்ல நிலைமையில் இல்லைன்னா அவரு அலைச்சல்கள் அதிகமா கொடுப்பார். அதே மாதிரி ஒருத்தருக்கு யோக பலன் அப்படின்னாவே எல்லாம், அதாவது வாழ்க்கையில ரொம்ப அடிமட்டத்தில் இருந்தாலும் கூட அவங்கள ஒரு பெரிய உயர்வான இடத்துக்கு கொண்டு போயிடுவாரு, உலகம் அறிய செய்திருவாரு. அதே மாதிரி ரிசர்ச் எல்லாம் இவரோட இதுதான், உலகம் அறிய செய்திருவார். ஒருத்தர் பெயர் புகழ் கௌரவம், அதே மாதிரி பணம் பொருளாதாரத்துல உயர்வு, அப்படி அது அவருடைய ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமா இருக்கும். அவங்க பெரிய ஒரு பர்சன் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு உயர்வை கொடுத்துருவாரு. எதுவுமே அவங்ககிட்ட இல்லைங்கிற அந்த குறையே இருக்காது. உடல் ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க, ராகுவெல்லாம் நல்ல ஸ்தானத்துல இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம்னே சொல்லலாம். இதுல
கா கால சர்ப்பத்திலையும் வந்து இவர் இயங்குவார் யோகமா. அப்ப யோகமா இயங்குறப்பவுமே நல்ல பலன்கள் வந்து நிறைய கிடைக்கும் லக்னத்துக்கு. அது வந்து ராகு அப்படிங்கிறவரே நல்ல ஸ்தானத்துல இருந்தாலும் அவர் வந்து நல்ல அந்த சாரநாதன் கிடக்கூடாது, அவர் இருக்கிற அதிபதி கிடக்கூடாது, அப்படியெல்லாம் இருக்கணும். அதே மாதிரி ராகுனுடைய இணையும் கிரகங்கள், அதாவது சனீஸ்வரனும் செவ்வாயும் சேர்ந்து இணைஞ்சு ஒரு 5 டிகிரி 6 டிகிரிக்குள்ள இருந்து அப்படி இருந்துச்சுனாலும் அந்த திசா நடக்கிறப்ப பெரிய தடங்கல்கள் வந்துகிட்டே இருக்கும். அதனுடைய முழுமையான பலன்கள் கிடைக்காது. எப்பவுமே திசாநாதன் நல்லா இருந்தா அந்த பலன்கள் கிடைக்கும். அந்த முழுமை அடையிறது அப்படிங்கிறது கிடைக்காது. ஒரு 50% கிடைக்கும், ஒரு 25% கிடைக்கும். அப்படி ஒரு பாதக செயல்களும் பாக்கி வந்து நடக்கும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லக்னத்துக்கும் இந்த ராகு அப்படிங்கிறது நிர்ணயம் பண்ணக்கூடிய அந்த திசையில 18 வருஷ திசைகள் நல்ல ஸ்தானத்துல இருக்கணும். அதே போல நல்லா இருக்கணும். அப்படி இருந்தா வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி தான். எல்லாத்துலயுமே வளர்ச்சி வந்து அவங்க அடைஞ்சிருவாங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு அவங்களுடைய நிலை வந்து பாத்தீங்கன்னா கீழே டவுன்ல போயிட்டே இருக்கும். நோய்கள் கொடுக்கறதோ, தேவையில்லாத தவறான பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே கொடுக்கறது எல்லாம் மறைமுகமான பழக்க வழக்கங்கள் கொடுக்கறதும் ராகு தான். அப்ப மறைமுகமான நன்மைகள் கொடுக்கறதும் ராகு தான். எங்கிருந்து பணம் வருதுன்னே தெரியாது, எப்படி வரும்னே தெரியாது. ஒரு அதிர்ஷ்டம் எப்படி வரும்னே தெரியாது. அந்த அளவுக்கு அது ஒரு உயர்வுங்கிறது திடீர்னு ஒரு உயர்வை கொடுத்துருவார். அப்படி ஒரு அதிர்ஷ்டம்ங்கிறது ராகுக்கு இருக்கு. அப்ப ராகுனுடைய 18 வருஷத்துல ஒருத்தருடைய வாழ்க்கைய தலைகளா மாத்தி அந்த அளவுக்கு அந்த ராகு அப்படிங்கிறவரு இருப்பார். அப்ப ராகு இந்த மாதிரி விதிமுறைகள்ல இருந்தா கட்டாயம் அவங்களுக்கு வந்து அந்த யோக பலன்கள் கிடைக்கும். எப்பவுமே ராகுவோட செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சோதனை தான். கூட சனியும் சேர்ந்துட்டாருன்னா அது இன்னும் கடுமையா சோதனை ஆயிடும். அப்ப செவ்வாய் வீட்டுல விருச்சிகத்தில் நன்மை செய்யறது கஷ்டம். அதனால அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு வந்தாலுமே அந்த விஷயத்தில் இல்லாம இருக்கிறது நல்லது. மேசம் கூட ஓரளவுக்கு இருக்கும். அப்ப வழிபாடுகள் அப்படிங்கன்னு பார்த்தா இந்த ஒரு எல்லா லக்னதாரருக்குமே சர்ப்ப வழிபாடுகள் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில், திருப்பாம்புரம், சர்ப்பங்கள் நிறைய இருக்கிற இடங்கள் வந்து கேரளால இருக்குது. 10,000 சர்ப்பம் இருக்கிற அந்த பாம்பு மேக்காடு, நாகர்கோயில் அப்படிங்கிற இடம். அந்த மாதிரி சர்ப்ப ஸ்தலங்கள் எங்கெங்க இருக்கோ, ராகுஸ்தலம், திருநாகேஸ்வரம், அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல சென்று வழிபட்டு வர்றது நன்மை அளிக்கும். அதே மாதிரி அம்மன் வழிபாடு, அம்மன் வழிபாடு வந்து செய்துட்டு வரணும். அம்மன் கோயில ராகு காலங்கள்ல பூஜைகளை செய்துட்டு வர்றது, தீபங்களை ஏற்றுறது, அன்னதானங்கள், புளிப்பு சாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி மீல் செய்து அன்னதானங்கள் கொடுக்கறது, அந்த மாதிரில பிறருக்கு உதவிகள் செய்யறது. ராகு திசையில வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி தான தர்ம காரியங்கள் வந்து நிறைய செய்துட்டு வரணும். கோயில் பொன்னர் அமைக்கிறது, ஒருத்தருக்கு அன்னதானத்துக்கு உதவி செய்யறது, அடுத்தவங்களுக்கு வந்து உதவிகள் செய்யறத நிறைய செய்துட்டு வர்றப்ப அந்த ராகுனுடைய திசையில வந்து அதுதான் பரிகாரங்களே. இப்ப தேவையில்லாத ஒரு சங்கட்டங்கள்லாம் நடக்காது. ஏன்னா வாழ்க்கையே புரட்டப்படக்கூடிய ஒரு ராகு திசை அப்படிங்கிறது நல்ல ஸ்தானத்தில் இருந்தா அவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் தான். கால சர்ப்ப யோகமா இருந்தாலும் அவங்களுக்கு நல்லதுதான். இப்ப 3ஆம் ஸ்தானம் உபஜயஸ்தானத்துல இருந்து இந்த கால சர்ப்ப தோஷம்ங்கிறது ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடங்கும். எந்த லக்னமா இருந்தாலும் ராகு கேதுக்குள்ள எல்லா லக்னம் அடங்கணும். அது உபஜயஸ்தானத்துல மாதிரி 3, 6, 10, 11 மாதிரி இடங்கள்ல இருந்து அப்படி கால சர்ப்ப தோஷமான கால சர்ப்ப யோகம், அதாவது திரிகோணாதிபதிகளினுடைய சாரத்தில் இருக்கணும். அவர் திரிகோணாதிபதியினுடைய சாதகம் 1, 5, 9ங்கிற சாரங்கள்ல இருந்தா தான் அந்த யோக பலன்கள் வந்து அதீதமா கொடுக்கும். முழுமையான பலன்கள் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அது அளவாதான் கிடைக்கும். அப்படி அந்த காலசர்ப்ப யோகமாகும். மற்ற இடங்கள்ல இருந்து 2ஆம் வீடோ 12ஆம் வீடோ 8, 6 அந்த மாதிரி எல்லாம் இருந்து அது காலசர்ப்ப தோஷமாயிடும். அப்படியே நல்ல நட்சத்திரத்திலேயே திரியோண நட்சத்திரம் இருந்தாலும் அது காலசர்ப்ப தோஷமாயிடும். அப்ப அந்த நன்மைகள் வந்து அவ்வளவா கிடைக்காது. ராகுனுடைய வழிபாடுகள் இதுதான். அம்மன் வழிபாடு, உக்ர அம்மன் வழிபாடு, அதே மாதிரி வாராகி அம்மன், பிருத்திங்கரா தேவி அம்மன், அப்படி வந்து அந்த வழிபாடுகளை செய்துட்டு வரணும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் செய்துட்டு வர்றப்ப அந்த தோஷங்கள் வந்து குறையும். அதே மாதிரி சர்ப்பங்களை அந்த மாதிரி திசை நடக்கிறவங்க அடிக்கிறதே தோஷம்தான். அந்த மாதிரி சர்ப்பத்துக்கு தேவையான அந்த பூஜைகள் வந்து செய்துட்டு வரலாம். செய்துட்டு வர்றப்ப அந்த சாந்தப்படுத்திட்டு வரணும். அந்த சாந்த பூஜைகள் செய்துட்டு வரணும். அது திருநாகேஸ்வரம் மாதிரி பாலாபிஷேகம் செய்யறது, அந்த மாதிரிலாம் செய்துட்டு வர்றப்ப அந்த தோஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி அடையும் அப்படிங்கிறது தான். இந்த பதிவு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.